நம்மளோட வாழ்க்கையில் 2 மனிதர்களை எப்பயுமே நம்ம சந்திச்சிருப்போம். நம்மளும் அந்த 2 கேட்டகரிக்குள்ளே தான் இருப்போம். நிறையா நேரங்களில் இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இது நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தோடையே வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு சில நபர்கள். அதில் நம்மளும் காரணமாக கூட இருக்கலாம், நம்மளும் அந்த கூட்டத்தில் இருக்கலாம். இது நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காசியஸாக ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் பீப்புள். 2வது செட் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, எது நடக்குதோ நடக்கலையோ நமக்கு என்னப்பா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருப்போம். எதை பற்றி யோசித்து என்ன நடக்க போகுது, எதை பற்றியும் நம்ம யோசிக்க வேணாம், நம்ம வாட்டுக்கு முக்கமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய மக்கள் இன்னொரு பக்கம். So it is better to err on the side of daring than the side of caution அப்படின்னு ஒரு பொன்மொழி கூட இருக்குது. ஆல்வின் டாஃப்லர் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த சைடில் இருக்கணும் இல்லை அந்த சைடில் இருக்கணும், 2 சைட்லையும் இருந்தாலும் பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும் போது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது? எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையை ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே வாழ்ந்தாலும் பிரச்சனைகள் இருக்குது. எதை பற்றியும் கண்டுக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்துடுவோம் அப்படின்னு இருந்தாலும் பிரச்சனைகள் எப்பயுமே இருக்குது. அப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணி, ஸோ நீங்கள் ஏன் பேலன்ஸ் பண்ணணும்? பேலன்ஸ் பிட்வீன் பீயிங் காசியஸ் அண்ட் பீயிங் ரெக்லெஸ். ஸோ பேலன்ஸ்டாக வாழ்க்கையை பார்க்கும்போது நிறைய பெனிஃபிட் இருக்குது. எப்போவுமே காசியஸாக இருக்க தேவையில்லை, எப்போவுமே யதார்த்தமாக எதை பற்றியும் கண்டுக்கிறாமல் என்ன சொல்கிறது, ஒரு என்னடா இப்படி ஊதாரித்தனமாக இருக்கிறியே அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. இதுக்கு 2க்கும் நடுவில் எப்படி வாழ்கிறது, வாழ்ந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சூப்பரான நாளில் உங்களை சந்திக்கிறதுல, சூப்பரான மனிதர்களான உங்களை நண்பா நண்பிகளை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். எப்போவுமே ஒரு அருமை, ஒரு ஹாப்பினஸ் உங்களை பார்க்கும்போதும் பேசும்போதும் இருக்கும். ஸோ இந்த சந்தோஷத்திற்கு நீங்கள் தான் முக்கியமான காரணமாக எப்பயுமே இருந்திருக்கிறீங்க. உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் தொடர்ந்து RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். நம்ம பாட்காஸ்ட்டை நீங்கள் எங்கேருந்து லிசன் பண்ணாலும், எதில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாட்காஸ்ட்டில் நிறைய மனிதர்களுக்கு கொண்டு சேர்க்கும். இதில் ஒரு நயா பைசா கூட நான் எடுத்துக்க போகிறது கிடையாது. ஏன்னா இது மானிட்டரி பெனிஃபிட்காக ஆரம்பித்தது ஒன்றும் கிடையாது. இது மூலமாக மனிதர்கள்கிட்ட நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியினால தான் இதை நான் பார்க்குறேன். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான். RJ Mano _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக விழிமேல் வழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், பேசலாம், எதுனாலும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 நண்பர்கள் இப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணும்போது நிறைய விஷயத்தை ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ஆசையும் எனக்குள்ளே இருக்குது. ஆல்ரைட், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாபிக்கு இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த டாபிக் ரொம்ப அருமையான அழகான டாபிக் நான் சொல்லுவேன். நானுமே ரொம்ப நாள் தேடி இருக்கேன். ஓகே, நிறைய நேரங்களில் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறோமோ, ரொம்ப காசியஸாக இருக்குமோ, நம்ம இங்கே போனால் தடுக்கி விழுந்துருவோம், இது பண்ணால் இப்படி ஆயிருமோ, நம்மளுக்கு அப்ளை பண்ணியிருக்க ஜாப் கிடைக்காதோ, இல்லை நாளைக்கு நம்ம குழந்தைக்கு காய்ச்சல் வந்துடுமோ, இந்த கூட்டத்துக்கு போகக்கூடாதோ, அந்த கூட்டத்துக்கு போகக்கூடாதோ, இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு சொல்லிட்டு மனசு லெவலில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி எதையுமே பண்ணாமல் அதுக்கப்புறமும் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு மனிதரில் நானும் கூட இருந்திருக்கிறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை நம்ம எடுக்கணும், பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போ ரொம்ப லெதார்ஜிக்காக எதுவுமே பண்ண பிடிக்கல,
எதுவுமே பண்ண தேவையில்லை, ஒழுங்கே இல்லாமல் வாழ்க்கையில் எதை நினச்சாலும் வாழ்ந்துக்கலாம், நமக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம், பிடிச்சதை சாப்பிடணும் தான் சொல்லலாம், ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்லாம், நிறைய தண்ணி அடிக்கலாம், நிறைய கெட்ட விஷயங்கள் பண்ணலாம், ஒரு ஒழுங்கே இல்லாமல் ஒழுக்கமே இல்லாமல் வாழலாம் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. ஒரு ஒழுங்கு, ஒரு சீரான வாழ்க்கை நம்மளுக்கு வேணும் தான். அதே நேரத்தில் ரொம்ப சீரான வாழ்க்கை, ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையோடையோ வாழ்கிறது எவ்வளோ கஷ்டன்றது கண்டிப்பாக உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், எனக்கும் தெரியுது. அப்போது இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு அழகாக சொல்லக்கூடிய ஒரு எபிசோடு. இது எனக்கும் ரொம்ப பிடிச்ச எபிசோடு அப்படின்னு தான் சொல்லுவேன். தொடர்ந்து பார்க்கலாம். எப்போவுமே ஒரு பேலன்ஸ் இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். இப்போ பீயிங் டூ காசியஸ் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய மனிதர்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவங்க எப்பயுமே ரொம்ப டூ காசியஸாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே அவங்க ஒரு ஆபத்தை பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோட பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு கிளாஸில் தண்ணியே இருந்தாலும் அது எம்டி கிளாஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எண்ணம் தோணும். ஒரு பெசிஸ்டிமிக் சொல்லுவாங்கல்ல, ஆப்டிமிஸ்டிக் கிடையாது, பெசிஸ்டிமிக் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் நெகட்டிவான கண்ணோட்டத்தோடையே பார்க்கக்கூடிய மக்கள். அவங்க எப்போவுமே டிமிட் அப்ரோச் டு லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நேரத்திலுமே காசியஸாக இருக்கின்ற பேரில் அவங்கள அறியாமலே அவங்க என்ஜாய் பண்ணாமே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது இப்படி வாழ்கிறதுல அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ எப்போவுமே அவங்களுடைய மனசில் தோணக்கூடிய கேள்விகள் என்னென்னா, வாட் இஃப் திஸ் ஹேப்பன்ஸ், இது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இது தப்பாக போயிடுச்சுன்னா என்னது, வாட் இஃப் டசன்ட் ஒர்க் அவுட், வாட் இஃப் ஐ கோ பிரேக், இது வந்து கரெக்டாக இல்லை, கரெக்டாக போகலை அப்படின்னா என்ன பண்ணுறது, எனக்கு எந்த வழியுமே இல்லாமல் நான் வந்து வாழ்க்கை இழந்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் அவங்களுடைய எண்ணங்கள் போகும். இந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது நிறைய பொட்டென்ஷியலாகவே டவுன் சைடு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஒன்றே ஒன்று நம்ம மனசில் தெளிவாக நினச்சிக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை அனைத்துமே ரிஸ்கி தாங்க. ஸோ என்னுடைய வாத்தியார் ஒருத்தர் சொல்லுவார், வாழ்க்கை என்பது நம்மளுடைய நாக்கை சுற்றி இருக்க பற்கள் மாதிரி. நம்ம வாழ்க்கைன்றது அந்த நாக்கு, சுற்றி இருக்க பிரச்சனைகளும் சுற்றி இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளும் ஆபத்துகளும் ரிஸ்க் எல்லாமே அந்த பற்கள் மாதிரி. அவ்வளோ பற்களுக்கு இடையில் அந்த நாக்கு எவ்வளோ இது இருக்குது. ஒரு டைம் லைட்டாக பறண்டுச்சுன்னா இப்போ பேசும்பொழுது எவ்வளோ வலிக்கும், அந்த நாக்கு கடிபடும். அந்த மாதிரி தான் அங்கே வாழ்க்கையும். நம்ம ரிஸ்க்கு நம்ம பிறக்கும் போதே நம்ம கூட இருக்குது. அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றதான் மேட்ரு. ஸோ எவ்ரி டே நமக்கு எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும், தூங்கும் போது கூட நிறைய ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. ஆனால் எல்லா நேரத்துலையுமே இது நடந்துருமோ அது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, மனசு லெவலில் அப்படியே குழம்பிக்கிட்டு நம்மளை அறியாமலே நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறது எந்த விதத்தில் நியாயம் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாதுங்க. பெசிசிமிசம், எல்லாத்தையும் நெகட்டிவாக பார்க்குறது. நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு கிளாஸ் நிறையா தண்ணியை பார்த்தா கூட அந்த கிளாஸ் தண்ணி தீந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது தான் யோசிப்பாங்க. ஆனால் இருக்கிற தண்ணியை குடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான மனிதர்களாக நம்ம இருக்கவே கூடாது. நம்ம மனசில் ரொம்ப தெளிவான எண்ணத்தோட காசியஸ் இஸ் சர்டைன் லெவல் வந்து இஸ் ஓகே, இஃப் இஸ் சூப்பர் காசியஸ் இட்ஸ் சூப்பர் டேஞ்சரஸ். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எப்போவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு தவறான கோணத்தில் நம்ம அணுக ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையே ரொம்ப அசிங்கமாயிருதுங்க. இது நடந்துருமான்னு சொல்லி ஒரு டே டைம் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம 1000 டைம் திங்க் பண்ணுறோம், 1000 டைம் அழுகிறோம், 1000 டைம் வந்து சோகமாக இருக்கிறோம். இதனால் என்ன நடக்க போகுது? ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாதுங்க. சரி, நம்ம அடுத்த பக்கம் போவோம். பீயிங் டூ ரெக்லெஸ் அப்படி இருக்கிறவங்க. சரி, இப்படி காசியஸாக இருக்கவங்க அப்போ நீ இவ்வளோ பிரச்சனை சொல்கிறியப்பா, ஓகே, அப்போ நான் பாட்டுக்கு அசால்ட்டா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எதனாலும் பண்ணிட்டு போயிடுறேன், அப்போ என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க. அதுக்கு என்ன சில கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸை கூட அவங்க நியாயப்படுத்துவாங்க. எல்லாமே கரெக்டு தான், இது நல்லா தான் போயிட்டுருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வாழ்க்கையை அப்ரோச் பண்ணுவாங்க. யார் சொன்னாலும் எதையும் கேட்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை தான் வந்து பெருசு, யாரை பற்றி திங்க் பண்ணவும் மாட்டாங்க. அந்த மாதிரியும் நம்ம இருக்கக்கூடாதுங்க. ஸோ இவங்களோட முக்கியமான கேரக்டர் மாதிரி சாப்பிட்டாமல் திங்க் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. இன்றைக்கி நம்ம சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு அப்படியே வளைச்சி வயிற்றில் மாட்டுறது. எத்தனை நபர்கள் ஒரு வாரத்தில் எத்தனை டைம் பிரியாணி சாப்பிட்றோம், ஆனால் அதில் எவ்வளோ உடம்பு கெடுதல் இருக்குது தெரியுமா? நான் ஏன் இந்த பிரியாணியை கொண்டு வரேன் அப்படின்னா, அது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு.
இன்றைக்கி நான் சாப்பிட்றேன், இன்றைக்கி நல்லா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். ஆனால் அதனால் விளைவுகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன், கண்டிப்பாக உண்மைதாங்க. இன்றைக்கி நாளை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கை இன்னைய நாளில் முடிய போகிறது கிடையாது. எண்ணங்களை இன்றைக்கி நிலைநிறுத்துங்க, ஆனால் நல்ல எண்ணங்களை நிலைநிறுத்துங்க. இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய விஷயத்தினால நம்ம உடம்பு கெடுது, மனசு கெடுது அப்படின்னா அது கரெக்டு கிடையாது தானே. ஸோ இந்த ரெக்லெஸ் பர்சன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய அன்ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டோம்லாம் நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் சீட் பண்ண நினைப்பாங்க. அவங்க மணி அவங்களுக்கு கிடச்சிது என்ன எல்லாம் போதும், மற்றவன் எப்போ கேட்டால் போனால் என்ன, நமக்கு நல்லா கிடைக்குதா, எல்லாமே இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் இல்லாமல் தனியாக வாழ்ந்துட முடியாது. நம்மளை சுற்றி மனிதர்கள் எப்பவுமே இருக்க தான் போகிறாங்க. அவங்களோட எண்ணங்களை நம்மளுக்கு கொடுக்க தான் போகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆப்டிமிசம் நம்ம கொண்டு வரணும். ஸோ நிறைய என்கேஜ் பண்ணுற மாதிரி எப்பயுமே நல்ல பாசிட்டிவான எண்ணங்களோடு நம்ம இருக்கணும். என்னப்பா அப்போ இந்த பக்கமும் சொல்கிறேன், அந்த பக்கமும் பிரச்சனை சொல்கிறோம், அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அந்த கேள்வி வருது, எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது. எல்லா டைமும் ஓவர் காசியஸாகவும் இருக்க முடியாது, ரொம்ப அசால்ட்டாகவும் இருக்க முடியாது. அப்போ என்னென்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே அண்டர்ஸ்டாண்ட் த பேலன்ஸ் இஸ் டைனமிக். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டுக்கும் இடையில, அதாவது ரொம்ப காசியஸாக இருக்கிறது இல்லை ரெக்லெஸ்ஸாக இருக்கிறது, ரெண்டுக்கும் இடையில் பேலன்ஸ் பண்ணுறது ஒரு டைனமிக்கான ஒரு செயல். அந்தந்த நேரத்தில் அந்தந்த நேரங்களுக்கு ஏற்றமான முடிவுகள் எடுக்கணும். ஸோ அது வந்து ஷிஃப்ட் ஆகலாம். சில டைமிங்கில் நம்ம இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வருது, ஒரு கூட்டத்தில் போய் விளையாண்டா. ஆனால் அதுக்காக விளையாடவே இருக்க முடியாது. ஏன்னா அதோட மனநிலையை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். வளரும் பொழுது ஒரு குழந்தைக்கு விளையாடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ அந்த நேரத்தில் இட்ஸ் ஓகே, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஓகே. அதே இது அவங்க எல்லா பேரும், அந்த குழந்தைகள் எல்லோரும் ரோட்டில் விளையாடுறாங்க அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல குழந்தைகள் விளையாடணுமே சொல்லிட்டு விட்டு கொடுக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம ரொம்ப காசியஸாக இருக்கணும். ஏன்னா அது நம்ம நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு சுச்சுவேஷன் பை சுச்சுவேஷன் வந்து நம்ம எவாலுவேட் பண்ணணும். செகண்ட்லி வந்து கம்பைன் ஃபியூச்சர் லாங் டேர்ம் திங்கிங் வித் மேசிவ் ஆக்ஷன். இது எல்லாமே நம்மளுக்கு கரெக்டான முடிவை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா, இதனால் என்ன எஃபெக்ட் இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம அதில் ரொம்ப காசியஸாக இருக்கணுமா, இல்லை ஓரளவுக்கு நம்ம ரிலாக்ஸ்டாக இருந்தால் போதுமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு திங்கிங் வரும். ஸோ லாங் டேர்ம் திங்கிங் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம எப்படி ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் ஒரு டயட்டில் சேஞ்ச் பண்ணணும், உங்கள் உடம்பு வந்து நல்லா ஸ்லிம்மாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ இதை ரொம்ப நாளாக திங்க் பண்ணுறீங்க. இதை கரெக்டான வழியில் கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படாமல் அதுக்கான டைம் கொடுத்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதில் நீங்கள் காசியஸாகவும் இருக்கீங்க, ப்ளஸ் ரெக்லெஸ்ஸாகவும் இருக்கீங்க. எது அப்படின்னா, அதுக்கான டைம் கொடுக்குறீங்க, அதுக்கான சாப்பாடை கரெக்டாக சாப்பிட்றீங்க. இன்றைக்கே சரியாகணும், 2 வாரத்துலேயே சரியாகணும்னு சொல்லிவிட்டு எதையோ பண்ணி எதையோ மாத்திரையோ மருந்தையோ சாப்பிட்டு உடம்பு குறைக்கிறது எந்த விதத்தில் நல்லது இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஸோ தேர்ட் என்ன பார்த்தோன்னா, டேக் அ க்ளோஸ் லுக் அட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஹவு தே பிஹேவ். ஸோ என்ன லேர்ன் பண்ணால், எது நம்ம இம்பார்ட்டண்ட்டு, எது நம்மளுக்கு தேவையில்லை, இது க்ரூசியல். ப்ரையாரிட்டைசேஷன். வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி பண்ணும்போது, எல்லா விஷயத்தையும் ப்ரையாரிட்டைசேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக நம்ம மைண்டை வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இதில் நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கணுமா, இல்லை அது வந்து ஓகேவா அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும்போது வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ரொம்ப காசியஸாக இருக்கும் வேணாம், ரொம்ப ரெக்லெஸ்ஸாகவும் இருக்க வேணாம். ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே எல்லாமே சரியாக நடக்கிற மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கை அமையும். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ ஃபோர்த் என்னென்னு பார்த்தோன்னா, ப்ராக்டிஸ் அவேர்னஸ் ஓவர் த என்டையர் சிச்சுவேஷன். எப்பயுமே அவேர்னஸ் கொடுக்கணுங்க. ஒரு லாங் டேர்மாக இருக்கலாம், இல்லை ஷார்ட் டேர்மாக இருக்கலாம். நம்ம என்ன கோ த்ரூ பண்ணாலும் நம்மளுக்கு சுற்றி நடக்கிற விஷயத்தை, நம்மளை நோக்கி நடக்கிற விஷயத்தை நம்ம எப்பயுமே ஒரு அவேர்னஸ் இருக்கணும். இதான் நடக்குது, இதான் பண்ணுது, இது பண்ணால் அப்படி நடக்கும், இது பண்ணலைன்னா அப்படி நடக்காது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே எப்பயுமே இருக்கணும். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன், ஜேர்னலிங், ஸ்பீக்கிங் டு அதர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும். நான் தனிக்காட்டு ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் நம்மளை கெடுக்க தான் ஆரம்பிக்கும். அதனால் அதை பண்ணாதீங்க. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, the balance within most things in life brings a most sustainable and rewarding impacts. ஸோ பேலன்ஸ் பண்ணி இருக்கும்போது நல்ல நிலையான சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கை கொடுக்கும். நம்ம இந்த சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப காசியஸாக ஓவர் திங்கிங் பண்ணி அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறாம
நம்மளையும் கஷ்டப்படுத்தி நம்ம கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தினோன்னா அது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கசப்புத்தன்மை உருவாக்கும். அதே இது ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டு எதையுமே டேக் கேர் பண்ணாமல் நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நான் பண்ணுறதான் பண்ணுவேன்னு சொன்னால் கூட அதுலேயும் நீங்கள் சஃபர் ஆவீங்க, இதில் டவுட்டே கிடையாது. அப்போது நம்ம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை கரெக்டான கோணத்தில் நகர்த்தி செல்லும் பொழுது நிலையான சந்தோஷம் இருப்பது உறுதி. கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுலேருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த விஷயத்தை நிறைய இடத்துல நான் படிக்கலை, இப்போ கிடைச்சது, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் நிலைப்புத்தன்மையான சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். அடுத்த எபிசோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு ஆர்ஜே மனோ, நீங்கள் கேட்டுருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பி. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல ஆப்பிள் பாட்காஸ்ட் சிஸ்டம் பண்ணி 5 ரேட்டிங்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். @JMN_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக விளிமேல் விளைவித்து காத்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய தாட்ஸ், கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் என்னோட பேசணும், அடுத்த பாட்காஸ்ட்டில் நீங்கள் பேசணும் அப்படின்னா எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம பாட்காஸ்ட்னா கூட ஒரு 1 வீக் ஒரு தான் உங்களுக்கு வருது. ஆனால் அந்த சேனலில் உங்களுக்கு தொடர்ந்து டெய்லி நல்ல விஷயத்தை, பாசிட்டிவான விஷயங்களை நிறையா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் ரைட், இந்த வாரம் சிறப்பாமையும் அடுத்த வாரமும் சூப்பராமையும். ரொம்ப திங்க் பண்ண வேணாம், ரொம்பவும் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த எபிசோடை உங்களுக்காக முடிக்கிறேன். டேக் கேர் நண்பி. பாய் பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.